ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சூப்பரான தக்காளி பிரியாணி தான் பார்க்க போகிறோம். நம்ம தக்காளி சாதம் பண்ணியிருப்போம். இது வந்து நமக்கு காய் எதுவுமே தேவையில்லை. 2 தக்காளி இருந்தால் சூப்பராக நம்ம பிரியாணி செய்யலாம். இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப்பு பாஸ்மதி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. அரிசி அது பழைய அரிசின்னு சொன்னாங்க, பார்க்கவே கலர் ஒரு மாதிரியாக இருக்குது. பாஸ்மதி ரைஸ் அதாவது பாக்கெட்டில் இல்லாமல் லூஸில் வாங்கினா இந்த மாதிரி தான் வருது. நீங்கள் எப்படி வாங்குவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாக்கெட் அரிசி வாங்குவீங்களா இல்லை லூஸில் வாங்குவீங்களா சொல்லுங்கள். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா 2 நான் பழுத்த பழம் பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன். நல்ல சிகப்பான தக்காளி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம். இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரிசியில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே இதெல்லாம் நறுக்கி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணியாச்சு. நம்மளோட அரிசியும் நல்லா 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இதுக்கு முக்கியமான நம்ம ஒரு பொருள் போடுவோம் இல்லையா, அது என்னென்னு பார்த்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி அரைச்சிக்கலாம். நம்ம உரிச்செல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பாதி லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு மூடி தேங்காய் நம்ம பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து தயிர் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் தயிருக்கு பதிலாக எலுமிச்சம்பழம் சேர்க்குறேன். கொஞ்சமாக இறக்க போகும்போது அந்த கடைசியாக மூடும் போது வந்து நம்ம எலுமிச்சம்பழம் ஒரு பாதி பழம் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம அடுத்து தாளிச்சு விட வேண்டியதான். இது சூப்பராக சிம்பிளாக முடிஞ்சிடும். பிரியாணி தான் இப்போ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஸ்மெல்லு, அந்த வாசம் அதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால எல்லோரும் பிரியாணி தான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. அதனால் நமக்கு 2 தக்காளி இருந்தாலே போதும். எப்போவும் ஆல்ரெடி வீட்டில் பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் வச்சுருப்போம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் பால் இருந்தால் போதும். இந்த தேங்காய் பால் இல்லாட்டி கூட நீங்கள் வெறும் தண்ணியில் கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை பால் புழிஞ்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம எல்லாமே நறுக்கி வச்சிட்டோம். இப்போ தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்னென்னா, நான் வந்து தக்காளி 2 எடுத்துருக்கேன் இல்லையா, அதில் ஒன்று வந்து நல்லா அரைச்சிட்டு அதில் சேர்க்க போகிறேன். நல்ல கலரும் கிடைக்கும், அந்த தக்காளியோட டேஸ்ட்டும் அதில் உள்ள நல்லா இறங்கும். ஏன்னா இது வதக்கிட்டு நம்ம போடும்போது தோல்லாம் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் அப்படியே போடுறோம், கொஞ்சம் அரைச்சிட்டு போடுறோம். அடுத்து இன்னொன்று நல்ல வாசமாக இருக்குமே, அது இன்னும் மிஸ் பண்ணிட்டேனே. என்னென்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இது வந்து அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். மிஸ் பண்ணது என்னென்னு அடுத்தது கட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொருள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு தக்காளி பிரியாணிக்கு. இப்போ நம்மளோட மிஸ் பண்ண பொருள் இதான். புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அடுப்பை வச்சுட்டு குக்கர் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, அன்னாசி பூ, கொஞ்சம் முந்திரி, ஒரு 10 சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, இது நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ எல்லாமே தாளிக்கிற பொருள்லாம் சேர்த்துட்டேன். இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்துக்குவோம். கை கட்டிச்சு. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி நறுக்கின போட்டு இது கூட பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்குவோம். இப்போ நம்மளோட தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தக்காளி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். அந்த ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டுருக்கோம், சும்மா ஒரு கலருக்காக வேண்டி சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வந்து இந்த தக்காளி அரைச்சி விட்டது நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக நல்ல சிவப்பாக இருக்குது. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் என்கிட்ட நெய் இல்லை, அதனால் பட்டர் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இனிமேல் தான் நான் வந்து வெண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன், இங்கே தான் உருக வைக்கணும். அதனால் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்து வச்சு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம புதினா மல்லிலாம் சேர்த்துட்டு அரிசி போட்டு தேங்காய் பால் சேர்க்க வேண்டியதான். பத்தலைனா உப்பு மட்டும் போடணும். இப்போ நம்மளோட தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்து நல்லா கிளறிட்டு இப்போ நம்மளோட அரிசியை சேர்த்துக்குவோம். புதினாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இல்லாமல் பிரியாணி கிடையாது, அதுதான் நல்ல வாசனையை கொடுக்கக்கூடியது. இப்போ நம்மளோட அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லாவே அரிசி ஊறிடுச்சு.
எங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக, அதாவது சாதம் உதிரி உதிரியாக இருந்தாலும் ரொம்ப பிடிக்காது, ஏன்னா மென்று சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சம் லேசாக நான் குழையத்தான் வச்சுக்குவேன். அதுதான் எங்கள் வீட்டில் பிரியாணி. ரொம்ப உதிரி உதிரியாக இருந்தால் வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அவங்களுக்கு. அதனால் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் சூடாக இருக்கும்போது தெரியாது. அரிசி போட்டுட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா போட்டு கிளறி வச்சு இப்போ பாருங்கள், 1க்கு 1.5 தான் கணக்கு. தேங்காய் பால் சேர்த்துட்டு நான் திக்கான தேங்காய் பால் 1க்கு 1.5ன்னு சொல்லுவாங்க. நான் வந்து இப்போ 3/4 டம்ளர் அரிசிக்கே நான் வந்து 1.5க்கு கொஞ்சம் குறையத்தான் சேர்க்குறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் பாலில் இருக்க எண்ணெயே கொஞ்சம் உங்களுக்கு பிரிஞ்சு வரும். பத்தலைன்னா நீங்கள் 2 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு விசில் வந்து சிம்மில் வச்சு 5 நிமிஷம் கழிச்சு இறக்குனா நம்மளோட சூப்பரான தக்காளி பிரியாணி ரெடி. பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. இப்போ நம்மளோட பிரியாணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் பத்தாவதுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இது கூட லெமனும் புழிஞ்சுக்கிறேன். இதிலே பாதி லெமன் புழிஞ்சால் போதும். சும்மா ஒரு 10 சொட்டு போல் புழிஞ்சால் போதும். ரொம்ப புளிப்பாயிடும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அப்படி மூடி வச்சுக்கலாம். நல்லா சூப்பரான தக்காளி பிரியாணி ரெடி. இப்போ ஒரு விசில் விட்டு ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்துட்டேன். இப்போ நம்மளோட ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பரான நம்மளோட தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப போட்டு கரண்டி போட்டு கிண்டினோம்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி வந்துடும். ஆல்ரெடி குழஞ்ச மாதிரி தான் எங்களுக்கு வேணும். பாருங்கள், இப்போ இது சரியாக இருக்கும் பதம். இப்போ நம்மளோட சூப்பரான தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூடாக சூப்பராக இருக்குது. இப்போ நம்மளோட மல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ நம்மளோட பிரியாணி வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லாவே உதிரி உதிரியாகவே இருக்குது. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட குழையணும். சூப்பரான நம்மளோட தக்காளி பிரியாணி மணக்க ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நான் 3/4 டம்ளர் அரிசிக்கே 1.5 டம்ளர் பால் ஊற்றினேன். அதுக்கே உங்களுக்கு இந்த அளவில் வந்துருச்சு. இன்னும் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா ரொம்ப விதையாக இருக்கும். சூப்பரான நம்மளோட எம்மியான தக்காளி பிரியாணி ரெடி.